சார் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூக்கு. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கே. என்னத்துக்கு? சார் வேலையை விடுறதுக்கு. என்ன கிண்டலா? சார் ஒரு வேலைக்கு போனா ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தானே அந்த வேலையை விடுவீங்க. நானா விடுறேன்? வேலை செய்யற இடத்துல நடக்கிற தப்ப. ஐயா நல்லவரே போதும். 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இதே டயலாக் சொன்னீங்க. இப்படி மாசத்துக்கு ஒரு வேலைன்னு அலையறதுக்கு பதிலா ஒழுங்கா என் கூட வந்தனா ஒரே வேலையை பார்க்கலாம்ல. அதுக்காக அந்த ஏசி போட்ட ஜெயிலுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியாது. செய்யற வேலையில ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டாம்? ஆமா, படிச்சது 4ஆம் கிளாஸ், இதுல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற வேணுமா? என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள தொலை நரைச்சிரும்னு சொன்னேன். அப்படியே எனக்கு நடக்கிறது இருக்கட்டும். இங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ இருந்துட்டு போட்டோம் விட்டுரு. ஒரு வேலை முடி பிடுங்கினா மொத்த முடி எல்லாமே வெளியாயிடும். எவன் சொன்னா? ஃபுல்லா நரைச்சவன் தலையில ஒரே ஒரு கருப்பு முடி இருந்தே அதை புடுங்குறா பூரா முடி கருப்பாயிருமா என்ன? ஐயோ ராமா, இந்த மொக்கை வேற நான் கேட்கணுமா? விட்டுரு. அவன் அமேசான் காட்டுல பறிச்ச அரிய வகை மூலிகை தடவை முடிய வளர்க்க பாக்குறான். நீங்க என்னடா நரைச்ச பாரு. வா வா அம்மா வந்துடுவாங்க வா. ஒரே ஒரு வாய் வாங்கி வீட்டுக்காரன் தேடிட்டு இருந்தாமா. செல்போன் எடுத்துக்கிட்டியா? எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. மிச்சம் கதை கேட்டு போயிடு. அக்கா, மீனாக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சுகப்பிரசவம் தானே? சுகப்பிரசவம் தான்மா. ஆனா பொட்ட புள்ளையா போச்சு. என்னக்கா இந்த காலத்துல போய் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு? பொம்பளை புள்ள பிறந்தாதான் பெத்தவனுக்கு பொறுப்பு கூடும். அதுவும் இல்லாம குழந்தை பெண் குழந்தைனா அடுத்து பிறக்க போற குழந்தைக்கு 2 அம்மாக்கா. 3 பொம்பளை புள்ள பெத்த எனக்கே இதெல்லாம் தோணலமா. மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குடா. சரி, மீனா கிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகேயா? சரி வரேன். திரும்ப போயிட்டு வாடா. தண்டவாளத்தை பார்த்து கிராஸ் பண்ணு. சரிங்கக்கா. குழந்தை பொன் குழந்தைன்னா அடுத்து பிறக்கிற குழந்தைக்கு 2 அம்மா. அப்ப பிறக்கிறது ஆண் குழந்தைன்னா அடுத்து பிறக்க போற குழந்தைக்கு 2 அப்பாவா? 2 தாத்தா. என்னமா வளர்மதி லேட் ஆயிப்போச்சா? ஆமா பாட்டி, துணிக்காய போட்டிருக்கேன். மழை வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிடா சரிடா. நான் நேரத்துக்கு முன்னாடி. அட சாரிம்மா. இன்டர்வியூ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க சார். நான் கால் பண்றேன். என்ன தச்சுனா உன் அண்ணிகிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? எங்க பாட்டி இன்னும் அந்த நினைப்பாவே ஏய், அப்படி விடக்கூடாதுடா. இதாண்டா அவன் மனசை மாத்தணும். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பாட்டி. நீ ஒரு வார்த்தை சொல்ல. எங்கடா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே உள்ள ரொம்ப வருத்தப்படுறாடா. ஹலோ சார், இந்தாங்க. இன்டர்வியூக்கு போறீங்க, நல்ல செருப்பு வாங்கி போட்டு போங்க சார். வரேன். ஏன்டா தச்சுனா செருப்பு வாங்க கூட அவதான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? பாட்டி என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிடாத. நான் உருப்படியா ஒரு வேலைக்கு தான் போறது இல்ல. ஆனா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ இன்ட்ரின்னு சொன்ன, என்னடா வேலை? போனாதான் பாட்டி தெரியும். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வைரமணி என்னாச்சு அமிச்சார் சார். சொன்னாரு. பொதுவா எனக்கு ரெகக்னஸ் எல்லாம் பிடிக்காது. லெட்ஸ் see. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தெற்கு தென்னிலம் தாப்புசி தக்ஷணாமூர்த்தி சார். சாட்டா சுருக்கமா தக்ஷணன் கூப்பிடுவாங்க. இதோ பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயட் பண்ண கூடாது. நான் பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பிஸி மேன். சரி சார். எல்லாம் கொண்டு வந்துருக்கியா? கூட வந்திருக்கேன் சார். இது ஒரிஜினல் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்போர்ட் கேட்டுதானே? இருக்கு சார். 4 இருக்கு சார். என்னப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுற? பாஸ்போர்ட்டுப்பா. அப்படின்னா சார்? பாஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாத உனக்கு? தெரியாது சார். வெரி குட் வெரி குட். யூ ஆர் செலக்டட். உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். ஆனா 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்துட்டு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு நான் வேலை விடுப்பான்னு நினைச்சா பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். என்னப்பா பாக்குற? கிளம்பு. தம்பி தாப்போசி சார், இது ஒரு டெஸ்ட். உன் பணிவை நான் டெஸ்ட் பண்ண. நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். மேலுமே சொல்றீங்க? நோ, நீ என்ன கேள்வி கேட்டுட்ட. என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. யூ ஆர் அன்செலக்டட். கெட் அவுட். சாரி சார், உண்மையில திறத்தரமா கேட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க சார். சார் நான் வரேன் சார். தம்பி தட்சணா சார், இதுவும் ஒரு டெஸ்ட் தான். உன் பொறுமை நான் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ சார். நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். வந்து உட்காருப்பா. பா. ஐயோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்படிதான்பா. யாரா இருந்தாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். சாரிப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா வேலை கிடைக்காதுன்னு பயந்துட்டியா? ஆமா சார், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஓ மை காட், என்னப்பா நீ இவ்வளவு பயந்தவளே இருக்கிறிய? உன்ன மாதிரி ஒரு பயந்தவளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். போயாங், நீயும் வேலையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் செலக்டட். அப்பாலிக்கா அன்செலக்டட் சொல்ல மாட்டீங்களா? மாட்டப்பா, உட்கார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? டாஸ்மார்க்ல சார். ஏன் இந்த வேலையை விட்ட? நான் எங்க சார் விட்டேன், துரத்து விட்டாரு. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டேன். அப்படியே நம்ம கேள்வி கேட்ட? ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரக்கு விக்குது. ஆ, அதுக்கே பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு போய் என்ன வேலை விட்டு துரத்துட்டேன். நானா இருந்தா உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பேன். நாய் பிடிக்க போனவனுக்கு எதுக்குப்பா நாட்டாம வேலை? எந்திரிச்சு வா. 70 கிலோ எல்லாம் ஊழச்சாத. வயிற்று பரவாயில்ல, இயல்பு நிலை, விரிந்த நிலை பத்தாது. வெயிட்டால தூக்குவேன். ஒரு 70 கிலோ மேல தூக்கு. அவ்வளவு தூக்குவா? இதா புடி. ஸ்லோ. ஆனா குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குற. என்னப்பா நீ? இத புடி. கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்னப்பா 10 கூட பண்ண மாட்டேன்ற? 70 கிலோ வரை தூக்குறேன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப தூக்கி காட்டுற. இதுதான் முக்கியமான டெஸ்ட். பாத்து பாத்து. தம்பி, you are almost selected. அப்படின்னா இவன் ஒருத்த. சொல்லுமா பேபி. கோல் அடிச்சு குழம்பு வச்சிரு. மாமாய் சாந்தவே. ஊர்ல இருந்து மச்சினிச்சு வந்திருக்காப்பா. தீஞ்சி போன மூஞ்சி இவனுக்கு ஒரு மச்சி நிச்சி. என்னப்பா என்ன சொன்ன? என்ன வேலைன்னு கேட்டேன் சார். என்ன வேலைன்னு தெரியாம தான் இங்க வந்தியா? கம் த ஃபாலோ. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யறோம். பாப்பா முட்டை இந்த வேலைக்கு தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியா? ஏய் வண்டியில ஏறிங்கப்பா. சார் சார் நான் இன்னும் வண்டியில இல்ல சார். வண்டி எடுத்துங்க சார். சார் சார் யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஸ்டெமினாவை செக் பண்ண. நவ ஒன்லி யூ ஆர் ரியலி செலக்டட். யாரு? என்ன இது பழைய பாட்டல கேட்டீங்க? இது பாரு. நீ ஒரு ஞாபகங்கிற ஞாபகம் எப்போ இருக்கணும். இல்லைன்னா பாஸ் டென்ஷன் ஆயிடுவார். யாரு? அதான்டா மாத்திரா பாட்டா. தம்பி ஒண்ணு பார்க்க வந்திருக்கிற, வேலை பார்க்க வந்திருக்கிற. சாப்போச்சு 120 எம்டி கேன் இறக்கிட்டு தண்ணி கேனா சொட்டை இல்லாம நல்லா எண்ணி பாத்தியாச்சு. என்ன? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம்ப்பா. அண்ணாச்சி வணக்கம்ண்ணாச்சி. என்னடே முருகா, பையன் எப்படி தேர்வானா? எங்க அண்ணாச்சி பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறான். சின்ன பையடே, அப்படித்தான் இருப்பான். ஆனா ரொம்ப நல்லவன். நல்லவன் கிட்டலாம் நெருக்கடி வந்தா தெரியும்ண்ணாச்சி. எனக்கு என் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். நோட்டு தப்பா இருக்க? தப்பான்னா? அண்ணாச்சி அது கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? எப்படிடே கண்டுபிடிச்ச? அண்ணாச்சி சிம்பிள். நோட்டை தட்டி பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். இதோ பாத்தீங்களா ஒரு முக்கணம் தெரியுதுல, தொட்டு பார்த்தா மேடா இருக்கும். கண்ணு தெரியாதவங்க தடவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி 500 நோட்ல வட்டமும் 1000 நோட்ல டைமண்டும் இருக்கும். இந்த 100ங்கிற நம்பரு நேரா பார்த்தா பாதியாவும், தூக்கி பார்த்தா முழுசாவும் தெரியும். இந்த நோட்ல இருக்கிற 500ங்கிற நம்பரு சாட்சி பார்த்தா ஊதா கலராவும், நேரா பார்த்தா பச்சை கலராவும் தெரியும். இல்லை என்ன நீ சொல்லுதா? உன் முதலாளிக்கு மண்டைக்கு வெளியே தான் ஒண்ணு இல்ல, ஆனா மண்டைக்கு உள்ள ஃபுல்லா மூளை தான். இவனை வச்சு நல்லா பொழைச்சுக்கல. சரிங்க பாஸ். எனக்கு ஒரு டவுட். கேளுப்பா. 5 ரூபா நோட்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 ரூபா நோட் வரைக்கும் எல்லா நோட்லயும் காந்தி தாத்தா போட்டோவே போட்டிருக்காங்களே, அது ஏன்? அப்புறம் உங்க தாத்தா போட்டோவை போடுவாங்க. முட்டை தின்றானா சுட்டது அப்படின்ற கேள்வி உனக்கு எதுக்கு? கேன ஏத்திட்டியா? கிளம்பு. இந்த கடைக்கு டெய்லி 6 கேன் போடணும். சரிங்க. அப்புறம் எம்டி கேன் எடுக்கும் போது வாட்டர் கேனை செக் பண்ணி எடுக்கணும். புரியுதா? அது எப்படி பாஸ் செக் பண்றது? கேனை நல்லா சுத்தி பாரு, இல்ல தடவி பாரு. அதுக்கப்புறமும் தெரியலனா பாஸ்? சைக்கிள் கடையில போய் காத்தடிச்சு பாரு. யாரா இவன் கேன் எடுத்துடா. சரிங்க. வணக்கம் பாய். முத நாள் ரொம்ப டயர்ட் பண்றாங்க. போதம்மா. 2
பரவாயில்ல தாத்தா, பார்த்து போங்க தாத்தா. இங்க எல்லாருக்கும் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். சரிம்மா. ஏய், பஸ் என்னடா ஒன்றும் இல்லை பஸ். கேன் எடுத்துடா, இது ரெஸ்பான்சிபிள் பண்ணும். ஏய், WWE டிவில தான பாத்துக்க. நேர்ல பாத்துடா. எஸ், ஃபண்டாஸ்டிக், சூப்பர் தலைவா. சில்வஸ்டர் ஸ்டாலர் மாதிரி ஃபைட் பண்றீங்க. நீங்களும் ஹீரோ ஆனீங்கன்னா தலைப்பையெல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். ஒய் காட் யூ ட்ரை. அள்ளி குடுக்குற மாடர்ன் கர்ணன்டா அவரு. இவன் ஹீரோ ஆனா தளபதியில விட்டு போறாங்களா? இந்த மூஞ்சி ஹீரோ ஆனாலும் அவளானாலும் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சு அவங்களாம் வீட்டுக்கு தானே போவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதை தெரியாம லூசா காசை கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாக்கெட் நறுமிச்சா? ஆமா. அப்ப அதான்டா பொழப்பு. இவ யாரா இன்னும் சொந்த போலாம் கம்தா போலடா. சாரிண்ணே. தம்பி புதுசா? ஆமாண்ணே, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கேன். ஏன்பா வயசு பையன் வாட்ட சாட்டமாக இருந்துட்டு தண்ணி கேன் போட வந்துட்ட? நான் படித்த படிப்புக்கு இந்த மாதிரி வேலை தானே கிடைக்குது. நிறைய படித்தவன் பல பேர் நம்மள மாதிரி படிக்காதவங்கிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைய தேதிக்கு நீ படித்தவனா படிக்காதவனாங்கிறது முக்கியம் இல்லை, உன் கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைண்ணே. அப்போ பரவாயில்ல. சரிப்பா, பார்க்கலாம். சரி வரேண்ணே. ஏண்ணா இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி சலாட போடுறீங்க? பண தேவைதான்டா. டேய், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் என்னடா சொன்னா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சேர்ந்திருக்கியே, இதுல என்ன பெருசா கிடைக்க போதுன்னு கேட்டார் பாஸ். அப்படியே கேட்டா? ஆமா பாஸ். சரி விடு, கரெக்டா தான் கேட்டுக்கிறான். பாஸ் என்னடா? என் சம்பளம் எவ்வளோன்னு நீங்க சொல்லவே இல்லை. பேபிமா, நோ டார்லிங், ஐ பி தேர் இன் கப்பல் ஆஃப் ஹவர்ஸ். ஷூர் ஷூர். ஹலோ, இன்டர்வியூ என்னாச்சு சார்? நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில தண்ணி கேன் போடுற வேலை. டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கிறவனுக்கு சைட் டிஷ் கொடுக்கற வேலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த வேலை எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது எனக்கு எப்பவோ தெரியுமே. தம்பி தாப்போசி பாஸ். தாப்போசி, இந்த இடம் எனக்கும் வயசுக்கு ரொம்ப ரிஸ்கான இடம். இந்த தண்ணி கேனை தூக்கிக்கிட்டு ரோபோ மாதிரி போகணும், ரோபோ மாதிரி வரணும். கண்ணு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பாஸ், நான் எல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறேன் பாஸ். அப்படியா? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அக்கா, கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் ஜோதி, சீக்கிரம் போடி, டைம் ஆச்சு. என் பேரு தட்சிணா. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரையாவது பிடிச்சிட்டா உடனே அவங்ககிட்ட என் பேரை சொல்லிடுவேன். உங்க பேரு? எதுக்கு? எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேரையும் கேட்டு தெரிஞ்சு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தர் பிடிச்சாதான் அவங்க கிட்ட என் பேரையே சொல்லுவேன். சரி, உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லுங்க, ஆனா அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னத்த? என் மனசை. நீங்க அண்ணது ஒரு வரிசையை மட்டும் இல்லைங்க, என் மனசு. இவன் எப்ப பார்த்தான்? ஐயோ, பாஸ், என்ன படிக்கட்டுல படுத்திருக்கீங்க? டேய், நசிங்க அடிச்சுடா, வந்து தூக்குடா. ஆமா பாஸ், நான் நசிக்கிச்சு பாஸ். டேய், என்ன தூக்குடா? சாரி பாஸ். எந்திரிங்க பாஸ். அப்படி சாச்சு. டேய், மெயின் பாயிண்டை காலி பண்ணிட்டேடா. சாரி பாஸ், இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல பாஸ். போன் எடுத்து யாருன்னா பாடுறா. ஓகே பாஸ். பாஸ், யாரோ பாபின்னு கூப்பிடுறாங்க பாஸ். அது பாபி இல்லடா, பேபி. என் மச்சினிச்சு என்னன்னு கேளு. அம்மா என்னன்னு பாஸ் கேட்க சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். கட் பண்றா. என் நிலைமையை பார்த்தா இன்னும் 2-3 மாசத்துக்கு கோழி முட்டை கூட தொண்ண முடியாது போல்றா. சாரி பாஸ், உங்க மச்சினிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்க நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ். ஏண்டா டபுள் மீனிங்ஸா? அப்படின்னா பாஸ் இவன் ஒருத்த தூடா. அப்புறம் ஒரு வழியா வீடு கொண்டு மேலால இறக்கி விட்டு இடுப்பு சுத்தி இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி கட்டி விட்டேன். இதோ மச்சினிச்சு வேற பாபா கோழிக்குழம்பு சாப்பிடுங்க, கோழிக்குழம்பு சாப்பிடுங்க. அடே அப்பா, விஜய் என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. அதெல்லாம் பெரிய கதை பாட்டி. பாட்டி தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போ. சாப்பிட்டேன்டா, நீங்க சாப்பிடுங்க. சரி. அண்ணி ஒரு நிமிஷம், இந்த சம்பவத்தை பேசட்டுமா?
உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன கஷ்டப்படுத்தாதன்னு? புரிஞ்சுக்கோ தச்சனா. என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் சந்தோஷமா இருப்பேன்னா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இல்ல நான் உனக்கு பாரமா இருக்கேன்னா இப்பவே சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன். தினமும் சாப்பிடுற தோசை தான் சாப்பிடு. அப்புறம் நாளைக்கு எங்க இன்டர்வியூ? என்னத்துக்கு? இந்த வேலை இன்னைக்கு ஒரு நாள் தான். நீ அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர பாக்கியம் இங்க எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதான் எனக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை நான் அவுட்ட விரும்பல. ஏதோ பொண்ணை பார்த்துட்ட போல இருக்கு. பொண்ணா? சி சி சி, நான் வெக்கத்தை பார்க்க சகிக்கல. சொல்லு, எங்க பார்த்த? எக்ஸ்போர்ட்ல. பொண்ணு எப்படி இருப்பா? மேகம் போன்ற கூந்தல், மீன் போன்ற கண்கள், கோவைப்பழ உதடுகள், வாழைத்தண்டு கால்கள். அப்புறம் என்ன? வெண்டைக்காய் விரல்களா? இவ்ளோ பெரிய போன் வச்சிருக்கியே, அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இது எனக்கு தோணாம போச்சு. நாளைக்கு எடுக்கிறேன். இந்தாங்க. சாரிங்க. பரவாயில்ல. இதுக்கு சாரி. ஏரியாவிலே பார்க்க கூடாது. ஹலோ, அந்த பசங்களை ஏன் இறக்கி விட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க. இருந்த 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. அட ஒன்றும் இல்லைங்க, விடுங்க போகலாம். அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேண்டிய பசங்க அவங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா இல்ல நானும் இறங்கட்டுமா? சின்ன பசங்க கேமரா ஃபோன் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? நல்ல வேலை எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. நான் எடுத்த ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ணிட்டு ஃபோன் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப கராரான பொண்ணா இருப்ப போல. ஆமா, நீ என்ன பண்றதுனே தெரியல. தெரியலனா விட்டுரு. என்ன நீ அசால்ட்டா விட்டுறீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். சின்சியர் லவ். யாரு? நீயா? கவனிக்கலையா நீங்க? 9 மணி வரைக்கும் தூங்குவல்ல, 8:50க்கு முழிப்பு வந்துருது. 12 தோசை சாப்பிடுவல்ல, 10 தான் இறங்குது. 2 தோசை கம்மியா சாப்பிட்டா லவ் வந்துருச்சுன்னு அர்த்தமா? சிரிப்பு தான் வருது. சின்சியர் லவ்ங்கற சிரிப்பு வருதுன்றீங்க? அப்படின்னா உன் காதல அவகிட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியது தானே? சொன்னேனே. எப்படி சொன்ன? இன்னைக்கு மழை வருங்களா? நீ அடிதான் வாங்க லவ்வ சொல்றானே. வயசு பொண்ணு கிட்ட போய் வானிலை அறிக்கை கேட்டு வந்திருக்க. வேற எப்படி சொல்றது? உண்மையா லவ் பண்ணா அது உனக்கே தெரியும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற உமது பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நல்லா படிச்சிருது. சரிக்கா. போயிட்டுமா? வரேன்ப்பா. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்னங்க போயிட்டே இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ணுங்க. என்னால முடியாது. அப்ப பிரேயர் பண்ணுங்க. பிரேயரா? எதுக்கு? நீங்க லவ் தான் பண்ண மாட்டேன்ட்டீங்க, பிரேயராவது பண்ணலாம்ல. நான் மாட்டேன். அந்த பையன் மட்டும் பண்ணீங்க? அவனுக்கு பரிச்சை. எனக்கும் தாங்க. உங்க மனசுல நான் இல்லைன்னா பிரேயர் பண்ணுங்க, இருக்கன்னா விட்டுருங்க. உன் வேண்டல என்னன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவன் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அழகாத்தான் இருப்பான். நீங்க தான் எப்படியாவது எங்க புனிதமான கல்லை சேர்த்து அன்புள்ள ஆண்டவரே. ஏங்க தலையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க மனசுல இல்லைன்னா ஷோ. அன்புள்ள ஆண்டவரே, புதிதாய் உமது ஆலயத்துக்கு வந்திருக்கும் உமது மகனை ஆசீர்வதியும். அவருடைய காதல் உண்மையாக இருக்கும் பட்சம், நேர்மையாக இருக்கும் பட்சம், உமது மகனின் காதல் நல்வழிப்பட்டு மகன் விரும்பும் பெண்ணுடன் திருமணமாகி நற்தம்பதிகளாய் அவர்கள் வாழ ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? நான் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீங்க இவ்வளோ பொறுமையா எனக்காக ப்ரே பண்ணிருக்கீங்களே. உங்களை லவ் பண்றதுக்கு எனக்கு அருகதே இல்லைங்க. இப்பாவது புத்தி வந்துச்சு. ஆனா நீங்க எனக்காக உருகி ப்ரே பண்ணிருக்கீங்க. அந்த பிரேயர் நிறைவேறாம போனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காவது நான் உங்களை லவ் பண்ணி தாங்க.